உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள். 1 பேதுரு 1:15 வசனம். இந்த தூய்மையாய் வாழும் பொழுது, பரிசுத்தமாய் வாழும் பொழுது அதுக்கு எதிராக இருக்கிற தீமை ஒரு நாளும் தலை நிமிர்ந்து இருக்காதுங்க. இதற்கு ஒரு உதாரணம் நீங்க பாத்தீங்கன்னா மகா அலெக்சாண்டர். இந்த மகா அலெக்சாண்டருக்கு பாத்தீங்கன்னா பெரிய ஆசை. சின்ன வயசுல இவர் அரசர் ஆயிட்டார். ஒன்று. இன்னொன்று, இவருக்கு இந்த உலகமெல்லாம் என் கொடையின் கீழ் வரணும், எல்லாத்துக்கும் நான் தான் ஆட்சி செய்யணும், எல்லா நாடுகளையும் கைப்பற்றி நான் தான் ராஜாதி ராஜாவா இருக்கணும் அப்படின்ற ஒரு பேராசை மகா அலெக்சாண்டருக்கு இருந்தது. ஆனா இந்த மகா அலெக்சாண்டரே ஒரு முறை போருக்கு போயிட்டு திருப்பி வெறுமையாய் வந்துட்டார். ஏன்னா அவர் போருக்கு போனால் வெற்றியோட தான் திரும்பி வருவார். ஆனால் போர் தொடுக்காமலே திரும்பி வந்த ஒரு வரலாறும் இருக்கு. என்ன அப்படின்னா, இவர் போர் தொடுக்க போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி போன உடனே அங்க ஹெட்குவா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமை ஆசாரியர், பிரதான ஆசாரியர் இல்லையா, குரு, அவர் என்ன செய்யறார், அங்க இருந்து எல்லா ஆயர்களையும் அழைத்து ஒரு நீண்ட அங்கிகளை எல்லாம் தரித்து கொண்டு தலையில ஒரு கிரீடத்தை வச்சு அந்த போர்க்களத்துல போய் நிற்க வைக்கிறார். எல்லா ஆயர்களும் அந்த தலையில கிரீடம் சுமந்தவர்களாய் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு அப்படியே வரிசையாய் பவனியாக வந்து நிற்கிறாங்க. அப்ப அலெக்சாண்டரும் வந்து நிற்கிறார். அப்ப இவங்களை வந்து ஏன் இவங்கெல்லாம் இங்க வராங்க போர்க்களத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்க தலையில ஏதோ ஒரு கிரீடத்துல வாசகம் எழுதி இருக்கு. என்ன வாசகம் அப்படின்னு அதை படிக்கிறதுக்கு போறாரு. அது என்ன எழுதிருக்குன்னா, நான் எங்களை படைத்த கடவுள் பரிசுத்தர், நாங்களும் பரிசுத்தர் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ கடவுள் தூயவர், நாங்களும் தூயவர்கள் அப்படின் போது இப்போ அலெக்சாண்டருக்கு ஒரு பெரிய ஒரு இது. ஏன்னா இப்படிப்பட்ட தூய்மையானவர்களை நான் அழிக்க புறப்பட்டேன் அப்படின்னு என்ன செய்யறாரு, மனம் மாறி மீண்டுமாய் தன்னுடைய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. அதாவது ஏசையா கூட சொல்லுவார் இல்லையா, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், இந்த பரிசுத்தமானவரை என் கண்கள் கண்டதே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதர் மடித்தில் நான் இருக்கிறேனே அப்படின்னா சொல்லுவார். அப்ப கடவுள் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறார். அப்ப அவரை போல நாமும் தூய்மை உள்ளவர்களா இருக்கும்பொழுது நமக்கு எதிராக எந்த தீமையும் நிற்க முடியாது. நாம பரிசுத்தமாய் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும் பொழுது நமக்கு எதிராக எந்த குற்றமும் எந்த பொல்லாப்பும் நமக்கு எதிராய் நிற்க முடியாது. ஆகவே நாம் தூய்மை உள்ளவர்களாக இருப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை போல நாங்கள் பரிசுத்தமாய் வாழ கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் வழியே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.